அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பெரிய இறால் எடுத்திருக்கோம். அதை என்னென்ன ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, மல்லிக்கீரை, கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இது மாதிரி இறாலை வந்து முதுகுப்புறம் வந்து நம்ம அந்த மாதிரி கீறிக்கணும். இந்த மாதிரி கீறி ரெடி பண்ணிக்கிட்டோமா, அதுக்கு பிறகு நம்ம இந்த மசாலா அரைச்ச மசாலாவை அதில் போட்டு நம்ம நல்லா கிளறி அதை வச்சுக்கணும். அதுக்கு பிறகு நான் பெரிய இறாலுங்கிறதுனால அதில் உள்ள மண்டையும் எடுத்திருக்கேன். அந்த மண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தயிர் இதெல்லாம் போட்டு அது ரெண்டையும் கிளறி 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து சொரக்காய் இறால் போட்டு ஆக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சொரக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். இறாலானா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள், உப்பு, குழம்புத்தூள் எல்லாம் போட்டு அந்த இறாலை வந்து உரிக்காமல் போடணும். உரிக்காமல் போட்ட பிறகு மேலே கருவேப்பிலை வச்சு அதை வேக வச்சா வெந்த பிறகு நம்ம புளியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதித்த பிறகு நம்ம தாளித்து வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, இதில் மிளகாத்தூளும் வேண்டாம் போட்டுக்கலாம். நாங்கள் போட மாட்டோம். தாளித்து அதில் ஊற்றிக்க வேண்டியது தான். இறால் குழம்பு ரெடி. அதுக்கு பிறகு நம்ம வந்து இறால் வறுக்கிறத பார்க்கலாம். நம்ம எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பெரிய இறாலாக இருக்கிறதுனால அழுத்தமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சு வறுக்கணும். அப்போக்கப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கணும். ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டுக்கணும். அப்படி தான் திருப்பி போட்டு தான் நான் வறுத்தேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வித்தியாசமாக இருந்துச்சு. இது வந்து எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி செய்ய அப்படின்ட்டு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்த ரெசிபி இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னே நான் இது செஞ்சிட்டேன். ஆனால் வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. இதை இப்போ மறுபடியும் செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இறால் இப்போ ரொம்ப கிடைக்கும். அதனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். ஓகே, இதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம அந்த மண்டை பகுதியை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை வறுத்துக்கணும். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருண்டு நல்லா இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றி இதை மொறுமொருண்டு வறுத்துக்க வேண்டியதான். மரம் ஒன்றும் இல்லை. நல்லா வறுத்து கருவேப்பிலை மேலே தூவிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.